ஒன்று, அமெரிக்கா ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இறுதி ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும், அல்லது நாங்கள் அவசரமாக போரை ஆரம்பிக்க வேண்டும் என இரண்டில் ஒரு முடிவை எடுப்பதற்கான அழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய ஈரானினுடைய உச்ச தலைவரும் அடுத்த கட்ட போருக்கான அறிவிப்புகளும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அனைத்து கடல்சார் நடவடிக்கைகளையும் முழுமையாக நிறுத்திய கத்தாரி அரசாங்கமும் ஈரானுக்கு எதிரான மூன்றாவது கட்ட போரை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்துள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இதற்கான வேலை திட்டங்களும். லெபனானிலே களமிறங்கிய அமெரிக்க கூட்டுப்படை தளபதியும் லெபனானிய ஜனாதிபதியோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் லெபனானினுடைய கள நிலவரங்களும். யெமனின் களத்திலே நடைபெற்று வரும் தொடர்ச்சியான தயார்படுத்தல்களும் அடுத்த கட்ட மோதல்களும். எகிப்திலே களமிறங்கியிருக்கக்கூடிய ஹமாஸின் பிரதிநிதிகளும் காசாவிலே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரங்க பாதையும் படுகொலை செய்யப்பட்டுள்ள தளபதியும். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கான்யூனிஸினுடைய மேற்கு பிரதேசமான மவாசி முகாம் பிரதேசத்திலும் மத்திய காசாவிலும் வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசங்களிலும் 8க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. பலஸ்தீனிய மக்களுடைய குடியேற்ற பிரதேசங்களையும் கூடாரங்களையும் இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவற்றுக்கு மேலதிகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் படுகொலை தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளது. கான்யூனிஸினுடைய மத்திய நகர் பிரதேசத்திலேயே இந்த படுகொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த படுகொலை தாக்குதலிலே ஹமாஸின் ரஃபா படைப்பிரிவினுடைய தளபதியாகவும் உளவுத்துறைக்கு பொறுப்பாகவும் செயற்பட்டு வந்த இஸ்மாயில் மசாரி என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவரோடு சேர்ந்து உயரடுக்கு படைப்பிரிவை சேர்ந்த 3 போராளிகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஒரு வாரமாக கான்யூனிஸின் மஞ்செல்லை பகுதிகளுக்கு அருகாமையில் பலஸ்தீனிய போராளிகள் கொள்ளை கும்பல்களுக்கு எதிராக ஆயுத குழுக்களுக்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். தளபதி இஸ்மாயில் மிஸ்ரி அவருடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே கொள்ளை கும்பலை சேர்ந்த டசன் கணக்கானோர் அளிக்கப்பட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்தே மஞ்செல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்களுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடும் இவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த தளபதி இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த படுகொலை தாக்குதலினால் பலஸ்தீனிய போராளிகளுடைய கொள்ளை கும்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்படவில்லை. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகள் கான்யூனிஸினுடைய மஞ்செல்லை பிரதேசத்திற்கு அருகாமையிலும் வடக்கு காசாவினுடைய மஞ்செல்லை பிரதேசத்திற்கு அருகாமையிலும் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பழங்குடி தலைவர்களுடைய முழுமையான ஆதரவை பெற்றுக்கொண்டே பலஸ்தீனிய போராளிகள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களை பயன்படுத்தி மஞ்செல்லை பிரதேசத்திலே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான தாக்குதல்கள் பொறிவைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களாகும். இந்த கொள்ளை கும்பல்களை மஞ்செல்லை பிரதேசத்திற்குள்ளே இருந்து வெளியே வரச் செய்து பொறிவைத்து தாக்கியுள்ளார்கள். வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் டசன் கணக்கான கொள்ளை கும்பலை சேர்ந்த நபர்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான மரண தண்டனைகளையும் விதித்து வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஃபத்தா அடிமை உளவாளிகளுக்கு எதிராகவே மரண தண்டனைகளையும் விதித்து வருகின்றார்கள். ஒருபுறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான சரியான சந்தர்ப்பத்திற்காக பலஸ்தீனிய போராளிகள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இதற்கான தயார்படுத்தல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே உளவாளிகளையும் இந்த கொள்ளை கும்பல்களையும் முழுமையாக வேட்டையாடக்கூடிய தொடர்ச்சியான தாக்குதல்களையும் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய மக்கள் தொடர்ச்சியான ஆதரவையும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு வழங்கி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக ஹமாஸுக்கு எதிராக மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்த அடுத்த கட்ட போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய உளவு பிரிவினாலும் ஃபத்தா அடிமைகளினாலும் மேற்கொள்ளப்பட இருந்த இந்த திட்டங்கள் அனைத்தும் தற்போது தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. இதனால் காசா முழுவதும் பலஸ்தீனிய மக்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஹமாஸுக்கு பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய பேரணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவினுடைய ரஃபா பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இடையக மண்டலமாக மாற்றியுள்ளது. மேலும் இந்த வேலை திட்டங்களின் போது மிகப்பெரிய சுரங்கப்பாதை ஒன்றையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கண்டுபிடித்துள்ளது. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரங்கப்பாதை ஒன்றையே ரஃபா பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சுரங்கப்பாதையினுடைய ஒரு பகுதியில் தான் 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளும் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டிருந்த பலஸ்தீனிய போராளிகளில் அதிகமானோர் பாதுகாப்பாக
ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு திரும்பி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் 80 தொடக்கம் 90 வரையிலான பலஸ்தீனிய போராளிகள் குறித்த சுரங்கப்பாதையிலிருந்து வெளிப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு போராடி கொல்லப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினாலேயே கொல்லப்பட்டுள்ளார்கள். இன்னும் ஒரு சில போராளிகள் சுரங்கப்பாதைகளுக்குள்ளேயே கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு குறித்த சுரங்கவழி பாதையிலிருந்து பலஸ்தீனிய போராளிகள் வெளியேறியதற்கு பின்பே இந்த சுரங்கப்பாதையையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கண்டுபிடித்துள்ளது. இதைத் தொடர்ந்து 16 கிலோமீட்டர் நீளமான இந்த சுரங்கப்பாதை முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொங்கிரீட்டுகளை நிரப்பியுள்ளது. ஏனென்றால் சுரங்கப்பாதைகளை குண்டு வைத்து தகர்த்தாலும் பலஸ்தீனிய போராளிகள் அவற்றை மீண்டும் கட்டமைக்கின்றார்கள். கடந்த 2 வருட போரிலே குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பல சுரங்கப்பாதைகளை பலஸ்தீனிய போராளிகள் மீண்டும் கட்டமைத்துள்ளார்கள். சுரங்கப்பாதைகளை குண்டு வைத்து தகர்ப்பதனால் சுரங்கப்பாதைகளை முழுமையாக அழிக்க முடியாது. இதனாலேயே தற்போது ரஃபாலே பிரதேசத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சுரங்கப்பாதையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொங்கிரீட்டின் மூலமாக நிரப்பியுள்ளது. இதற்கு பிறகு குறித்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தவே கூடாது என்பதற்காகவே இவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினுடைய வேலை திட்டங்களுக்கு அமைவாக மஞ்சளிலே பிரதேசத்திலே கண்டுபிடிக்கப்படக்கூடிய சுரங்கப்பாதைகளுக்குள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொங்கிரீட்டுகளையே நிரப்பி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாக திட்டங்களுக்கு அமைவாக காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் குறித்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றுவது தொடர்பாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக ஹமாஸினுடைய தலைவர்களை எகிப்திய அடிமைகள் எகிப்துக்கு அழைத்துள்ளார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இன்றைய தினம் கத்தார் மற்றும் துருக்கி அடிமைகளும் கலந்து கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே ஒப்பந்தம் முடிக்கப்பட்டு 6 மாதங்கள் கடந்துள்ள நிலைமையில் இன்னும் குறித்த ஒப்பந்தத்தினுடைய முதலாம் கட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக இந்த அடிமைகள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றார்கள். பணைய கைதிகளை விடுவித்ததற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை விட்டு முழுமையாக வெளியேறிவிடும் என்று அடிமை மத்தியஸ்தர்களான துருக்கியும் கத்தாரும் எகிப்தும் அறிவித்திருந்தது. ஒப்பந்தத்திலும் அவ்வாறு தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பணைய கைதிகளை விடுவித்ததற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 70% பகுதிகளை கைப்பற்றிவிட்டது. இப்படியான நிலைமையில் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் மீண்டும் ஹமாஸினுடைய தலைவர்களை அழைத்துள்ளார்கள். உண்மையில் இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக எதுவுமே நடைபெறப் போவதில்லை. சர்வதேச சமூகத்தை ஏமாற்றும் நோக்கத்தோடு இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். சரியான சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் மீண்டும் போரை ஆரம்பிப்பது மாத்திரமே மஞ்சள் பிரதேசங்களை மீட்டெடுப்பதற்கான சிறந்த தீர்வாகவும் அமையும். அடுத்து ஈராக்கிய களத்திலே ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிரான வேட்டை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. ஈராக்கினுடைய எண்ணெய் அமைச்சர் ஊழல்கள் தொடர்பான அனைத்து விதமான உண்மைகளையும் வெளிப்படுத்தியுள்ளார். இவருடைய வாக்குமூலத்திற்கு அமைவாக தற்போது 47க்கும் அதிகமான அரசியல் புள்ளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதிலே மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களும் வியாபாரிகளும் உள்ளடங்குகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மேலும் இவ்வாறு கைது செய்யப்பட்ட அரசியல் தலைமைகளுடைய வீடுகளில் இருந்து பல பில்லியன் டாலர்களை கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக்கிய மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இவர்கள் பதுக்கி வைத்துள்ளார்கள். இந்த பணத்தையே தற்போது ஈராக்கிய அரசாங்கம் முழுமையாக மீட்டெடுத்து வருகின்றது. அடுத்து யமனினுடைய களத்திலே மோதல்களும் தயார்படுத்தல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படை தளபதிகளில் மிக முக்கியமானோர் அவசரமாக சவுதி அரேபியாவினுடைய தலைநகரான ரியாதுக்கு விஜயம் செய்துள்ளார்கள். அடிமை சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சருடைய தலைமையில் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. யமனினுடைய களத்திலே யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்துவது தொடர்பாகவுமே அடிமை சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் சவுதி அரேபிய கூட்டுப்படை தளபதிகளும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமனுடைய களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு தேவையான அடுத்த கட்ட ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் அவசரமாக வழங்குவதற்கு சவுதி அரேபிய அடிமைகள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய அணிதிரட்டல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த வரைபடத்திலே பச்சை நிற அம்புக்குறிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் முழுவதும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய போராளிகளை களமிறக்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகள் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக யமன் ஹவுதி இராணுவத்தினர் மிகப்பெரிய அணிதிரட்டல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சிகளையும் வழங்கியிருந்தார்கள். மேலும் இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய படைகளாகவும் திரட்டியிருந்தார்கள். இதற்கமைவாகவே தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் திரட்டியிருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகள் யமன் ஹவுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டு எல்லை பகுதிகளிலே முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள்.
மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஏவுகணை சோதனைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளுடனான தரைவழி தாக்குதல்களின் போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் நிச்சயமாக சவுதி அரேபியாவை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுத உதவிகளும் சவுதி அரேபியாவுடைய எல்லை பிரதேசத்தின் வழியாகவே வழங்கப்படும். மேலும் இந்த ஆயுத பரிமாற்றத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவுடைய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். மேலும் இதற்கமைவாகவே தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் நேற்றிரவு மோதல்கள் விரிவடைந்திருந்தன. மேலும் இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அத்தாலி பிரதேசத்தின் ஊடாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் முன்னேறியுள்ளார்கள். குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 கிராமங்களை கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நேரடியான ஒப்பந்தம் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளே. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 14 அம்ச திட்டங்களை போன்றே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனானோடு 14 அம்ச திட்டங்களை முன்வைத்து ஒப்பந்தத்தை முடித்துள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனானிய அரசாங்கமும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது தெற்கு லெபனானுடைய 2 பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்கியுள்ளது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்கியுள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்கியிருக்கக்கூடிய பிரதேசத்தில் லெபனானிய அரசாங்கம் முழுமையாக லெபனானிய இராணுவத்தினை களமிறக்க வேண்டும். குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய சுரங்கப்பாதைகள், ஏவுகணை தளங்கள் என்பன அனைத்தும் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இவ்வாறு லெபனானிய அரசு இராணுவம் 2 பகுதிகளிலும் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்கினால் அதற்கு பின்பு லெபனானிய அரசாங்கமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து லெபனானினுடைய ஏனைய பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள். மேலும் இந்த 2 பகுதிகளிலும் லெபனானிய அரசு இராணுவத்தினால் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க முடியாவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் குறித்த 2 பிரதேசங்களுக்குள்ளும் நுழைந்து ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளும். அதாவது குறித்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக லெபனானிய அரசு இராணுவமும் அரசாங்கமும் எவ்வாறு ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குகின்றது என்பதனை பரிசோதனை செய்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் 2 பிரதேசங்களை தெரிவு செய்துள்ளன. இந்த 2 பிரதேசங்களிலும் லெபனானிய அரசாங்கமும் லெபனானிய அரசு இராணுவமும் எவ்வாறு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குகின்றார்கள் என்பதனை பொறுத்தே ஏனைய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த வேலை திட்டங்களை வீரியப்படுத்தும் நோக்கத்தோடு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் லெபனானிலே களமிறங்கியுள்ளார். லெபனானிய அரசு இராணுவத்தினுடைய தளபதியையும் லெபனானினுடைய அடிமை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நவாப் சலாமையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது சோதனை நடவடிக்கைகளுக்காக பரிசோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு லெபனானினுடைய 2 பிரதேசங்களிலும் லெபனானிய அரசு இராணுவம் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான முழுமையான ஆதரவை அமெரிக்க இராணுவம் வழங்குவதாக தெரிவித்துள்ளது. லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும் என்றும் தேவைப்பட்டால் அமெரிக்க துருப்புக்களையும் லெபனானிய அரசு இராணுவத்திற்கு வழங்கும் என்றும் குறித்த பேச்சுவார்த்தையின் போது கலந்துரையாடப்பட்டிருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்காக அமெரிக்க இராணுவம் லெபனானிலே களமிறங்குவதற்கும் தற்போது தயாராகிவிட்டது. அத்தோடு இவை தொடர்பாக நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போரமைச்சரவை கூட்டத்தில் விசேட கலந்துரையாடல்களும் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த போரமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இவ்வாறு தெரிவித்தார். பிரபஞ்சத்தின் இறுதி முடிவை நோக்கி இராணுவ நடவடிக்கைகளை பிரதமர் நெட்டன்யாஹூ அறிவித்துள்ளார். மேலும் இந்த இராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானுக்கு எதிராக ப்ளூ அண்ட் ஒயிட் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். தற்போது நாங்கள் ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் ப்ளூ அண்ட் ஒயிட் இராணுவ நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தப் போகின்றோம். ஈரானுக்கு எதிரான இந்த நடவடிக்கையானது நாளைய தினமே ஆரம்பிக்க கூடும். மேலும் இதற்கான உத்தரவுகளை நான் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு பிறப்பித்து விட்டேன். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக நிராயுத பாணியாக்கப்படும் வரை நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலைத்திருப்போம். மேலும் எங்களுடைய இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் விளைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொள்வோம். ஹிஸ்புல்லா அதனுடைய தாக்குதல்களை நிறுத்தாதனால் நாங்கள் இந்த தாக்குதல்களை அதிகப்படுத்த போகின்றோம். மேலும் எங்களுடைய வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா தாக்குதல்களை மேற்கொண்டால் பெய்ரூட்டை இலக்கு வைத்து
வைத்தும் தஹியேவை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டது என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தாலோ அல்லது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டாலோ ஈரானுக்கு எதிரான மூன்றாம் கட்ட போர் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஈரான் கடைபிடிக்கவில்லை. ஈரானினுடைய இந்த விதிமீறல்கள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இதனால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான ப்ளூ அண்ட் ஒயிட் தாக்குதல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்போம். இனி வரும் மணித்தியாலங்களில் நாங்கள் லெபனானிய களத்தில் தாக்குதல்களை வீரியப்படுத்தப் போகின்றோம். இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் எங்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால், இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணை பலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினால், ஈரானுக்கு எதிரான மூன்றாவது உச்சக்கட்ட போரை நாங்கள் அவசரமாக ஆரம்பித்து விடுவோம். இதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முழுமையாக முடித்து விட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தாக்குதல்களை விரிவாக்கப் போகின்றது. மேலும் பெய்ரூட்டை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொள்ளப் போகின்றது. இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள்ளே இந்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரிவாக்கப் போகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு ஈரானுக்கு எதிரான மூன்றாம் கட்ட போரை ஆரம்பிப்பது எங்களுடைய திட்டம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக கத்தாரிலே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஈரானிய தரப்பினர் பேச்சுவார்த்தைகளுக்காக கெஞ்சுகின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரியிருக்கின்றார்கள். இதற்கமைவாக இன்றைய தினம் கத்தாரிலே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என டொனால்ட் ட்ரம்பும் ட்ரூத் சோஷியல் தளத்திலே அறிவித்திருந்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானினுடைய வழித்தடத்தை பயன்படுத்தாமல் பொதுவான பாதையை பயன்படுத்தி கப்பல்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா பல முயற்சிகளை மேற்கொள்கின்றது. மேலும் இந்த முயற்சிகளை ஈரான் முழுமையாக தோற்கடித்து விட்டது. இதைத் தொடர்ந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா கத்தாரிய மத்தியஸ்தர்களுக்கு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இருப்பினும் ஈரானிய தலைமைகள் இந்த கோரிக்கைகளை முழுமையாக மறுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் அமெரிக்க தரப்போடு ஈரானிய பிரதிநிதிகள் நேரடியாக எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவாக அறிவித்து விட்டோம். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய அனைத்து பிரிவுகளும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். இதற்கமைவாக குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 1, 4, 5, 10 மற்றும் 13வது நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாமல் அணுசக்தி திறன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பிக்கப் போவதும் இல்லை. இதனால் கத்தாருக்கு எங்களுடைய பேச்சுவார்த்தை பிரதிநிதிகள் யாருமே செல்ல போவதில்லை. மேலும் கத்தாரிய மத்தியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக மாத்திரமே தொழில்நுட்ப குழுவினுடைய ஒரு பகுதியினர் செல்கின்றார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றைய தினத்திலிருந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்க போர் விமானங்களும் அமெரிக்காவுடைய கடற்படையும் முழுமையான எச்சரிக்கையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிக்கும் நோக்கத்தோடு இந்த நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். எனவே இப்படியான நிலைமையில் நேற்றிரவு கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசரமாக கடல்சார் போக்குவரத்துக்களை முழுமையாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் கப்பல்களை பாதுகாப்பதற்காகவும் அனைத்து விதமான கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளையும் காலவரையறையின்றி நிறுத்துவதாக கத்தார் அறிவித்துள்ளது. இதனால் தற்போது கத்தாருக்கு சொந்தமான அனைத்து கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதனை நிறுத்திவிட்டன. கத்தாரிய நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களும் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து பின்வாங்கியுள்ளன. நேற்றிரவிலிருந்து கத்தாரினுடைய கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடக்கவில்லை. எனவே கத்தாரினுடைய இந்த செயற்பாடுகள் போருக்கான அறிகுறிகளையும் காண்பிப்பதாக பல ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரானிய உச்ச தலைவரின் நெருங்கிய வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் சில தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் தனிப்பட்ட முறையில் மேற்பார்வை செய்து வருகின்றார். மேலும் ஜனாதிபதி மற்றும் பேச்சுவார்த்தை குழுவிடம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார். ஈரானிய உச்ச தலைவருடைய பொறுமையானது விரிவானது. ஆனால் அவருடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒன்று, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுமையாக முறைப்படுத்தப்பட்டு ஈரானுக்கு எதிரான தடைகள் விடுவிக்கப்பட்டு ஈரானுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு இறுதி ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும். அல்லது நாங்கள் அவசரமாக போருக்கு திரும்பி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் உச்சக்கட்ட இழப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என ஈரானுடைய உச்ச தலைவர் தொடர்ச்சியான அழுத்தங்களை மசூத் பதஷ்கியானுடைய அரசாங்கத்திற்கும் பேச்சுவார்த்தை குழுவுக்கும் வழங்கி வருகின்றார். மீண்டும் போரை ஆரம்பிப்பதில் ஈரானிய உச்ச தலைவர் வீரியமாக இருக்கின்றார். இதனால் ஈரானிய உச்ச தலைவருடைய பொறுமை நெடுநாட்களுக்கு நீடிக்காது என அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள்
கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.